வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நல்ல ஒரு அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க. கட்டு சோறுன்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது கூடவே ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலாவும் சேர்த்து தான் பார்க்க போகிறோம். ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த 2 ரெசிபியும். இந்த கட்டு சோறு செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, நமக்கு வெஜிடபிள்லாம் எதுவும் தேவைப்படாது. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக சுலபமாக செஞ்சிடலாம். குயிக்கான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் இது. 1 பாட் ரைஸும் கூட இது. வாங்க இது எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சாப்பாடு செய்கிறதுக்கு 1 டம்ளர் அரிசி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். இது நார்மலாக நம்ம வீட்டில் வடிக்கக்கூடிய பொன்னி அரிசி தான் எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கங்க. அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்து நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். நல்லா எல்லாம் செவந்ததுக்கப்புறம் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 5-6 வரமிளகாயை 2ஆக உடச்சிட்டு சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்குங்க. நல்லா எல்லாத்தையும் ஒரு தடவை ஒத்தாப்பில் ஒன்று கலந்து விட்டுட்டு இதில் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை நீள்வாக்கில் வெட்டியிருக்கேன் 1 2மா, ஒரு 10 பூண்டு பல் சேர்த்துருக்கேன். நல்லா இதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இது வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை ஒத்தாப்பில் ஒன்று கலந்து விட்டுக்குவோம். ஒரு 2 செகண்ட் கலந்து விட்டிங்கன்னா போதும், மிளகாத்தூளோட பச்சை வாடை போகிற வரைக்கும். இப்போ நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இதில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை இது கூடவே சேர்த்துக்குவோம். புளி ரொம்ப சேர்த்துறாதீங்க, கம்மியான அளவு சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். புளி தண்ணி சேர்த்து இன்னொரு 2 செகண்ட் கொதிக்க விடுங்க. புளியோட பச்சை வாடை போட்டும். நல்லா எல்லாத்தையும் ஒரு தடவை ஒன்று கலந்ததுக்கப்புறம் இது கூடவே உப்பும் சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து நல்லா ஒத்தாப்பில் ஒன்று கலந்துக்குங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் இதில் 1 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்குங்க. எந்த டம்ளரால் அரிசி அளந்து எடுத்துக்கிட்டிங்களோ அதே டம்ளரால் 1 டம்ளர் அளவு தேங்காய் பால், 2 டம்ளர் தண்ணி வச்சுக்குங்க. 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி வைக்கணும். அதில் 1 டம்ளர் தேங்காய் பால், 2 டம்ளர் தண்ணி வச்சுக்கிட்டேன். இதே இது நீங்கள் வந்து பிரியாணி அரிசி அப்படி இல்லை பாஸ்மதி ரைஸ் இதேமாரி எடுக்கும் போது 1க்கு 2 கணக்கு பண்ணி வச்சிங்கன்னா போதும். அதுக்கு தண்ணி ரொம்ப தேவைப்படாது. இது சாப்பாட்டு அரிசி அப்படிங்கிறதுனால நான் 1க்கு 3 வச்சுருக்கேன். இப்போ லைட்டாக கொதி வரட்டும். கொதி வரப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருக்க அரிசியை தண்ணிலாம் வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்குவோம். நல்லா எல்லாத்தையும் ஒரு தடவை ஒத்தாப்பில் கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் தேவைன்னா சேர்த்துக்கலாம். பத்தலை அப்படின்னாக்கா வேணுங்கிறத சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா குக்கர் மூடி போட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் இதை ஒரு 3 விசில் வச்சு எடுக்கணும் நம்ம. இப்போ உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சுக்குவோம். உருளைக்கிழங்கு வறுவல் செய்யறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்குங்க. ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்து நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரே ஒரு வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கப்போ இது கூடவே ஒரு தக்காளி பழமும் சேர்த்துக்குவோம். இன்னொரு 4-5 பூண்டு பல் சேர்த்து இடிச்சிட்டு சேர்த்துக்குங்க. பூண்டை தோலோடு இடிச்சிட்டு சேர்த்துக்குங்க. அது நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ தக்காளி பழத்தையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். நல்லா எல்லாம் இப்போ வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இது கூட நறுக்கி வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்து நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும். இதிலே உப்பும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து வதக்கிக்கிங்க. இப்போ நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்குவோம். 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. நல்லா எல்லாத்தையும் ஒத்தாப்பில் ஒரு தடவை ஒன்று கலந்து விட்டுக்குவோம். இது கலந்ததுக்கப்புறம் நம்ம இதை தேங்காய் பாலில் தான் இன்றைக்கி இந்த உருளைக்கிழங்கை வேக வைக்க போகிறோம். தண்ணிலாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. நம்ம சாதத்துக்கு எடுத்த தேங்காய் பால்லே கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிட்டோம்னா போதும். தேங்காய் பாலில் வேகும் போது இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை ரொம்பவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. தேங்காய் பால் கொஞ்சமாக சேர்த்து ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்குவோம். நல்லா தேங்காய் பால்லாம் உறிஞ்சி
நல்லா ட்ரை ஆகி மொறு மொறுன்னு வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்குவோம் உருளைக்கிழங்க. இப்போ வேகட்டும். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா வெந்து ட்ரை ஆகி சூப்பராக ரெடியாகி வந்துருச்சுங்க. சாதமும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. ப்ரெஷர்லாம் அடங்கி ஓப்பன் பண்ணியிருக்கேன். சாதம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பொல பொலன்னு உதிரியாக சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. நல்லா கமகமன் வாசனையோட. ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.